So बाइबल में लिखा है, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, जब प्रभु राज्य की बातों को தேவன் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை पैराबल में बताने लगे, ஓமைகளால் சொல்ல ஆரம்பித்தாரோ, तब शिष्य लोग मसीह के पास आकर कहा, சீஷர்கள் தேவனிடத்தில் வந்து சொன்னார்கள், इसके ये वेदों को मुझे हमें बताओ, இந்த ரகசியத்தை எங்களுக்கு காண்பீங்க. तो प्रभु ने कहा, தேவன் சொன்னார், स्वर्ग का राज्य का वेद பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் तुम्हारे लिए दिया गया है, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, लेकिन उनके लिए दिया नहीं ஆனா गया। அவர்களுக்காக அல்ல. सो परमेश्वर का राज्य का वेद, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம், जो भी मिस्ट्रीज है, அதோடைய ரகசியமானது वो दूसरों के लिए मिस्ट्री ही रहेगा। அது மற்றவர்களுக்காக அது ரகசியமாகவே இருக்கும். Now kingdom का मिस्ट्री क्या है? தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் என்ன? That is the king who was nailed on the cross. அது அந்த ராஜா ஆணினால் அழைக்கப்பட்டார். वो किसका राज्य है? அது யாருடைய ராஜ்யம்? जो मसीह, जो राजा क्रूस पर मारे गए, எந்த ராஜா சிலுவையில் அடைக்கப்பட்டாரோ उनका राज्य, அவருடைய ராஜ்யம், वो राज्य का वेद, அந்த ராஜ்யத்தின் ரகசியம் वो हमें दिया गया है, அது நம்மளுக்காக लेकिन கொடுக்கப்பட்டிருக்கிறது, दूसरों को दिया नहीं गया। ஆனா மற்றவர்களுக்காக அல்ல. आज हमें प्रभु ने चुन कर रखा है। இன்னைக்கு நம்மளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். किंगडम के बारे में जो भी मिस्ट्री है, இந்த ராஜ்யத்தை குறித்து ரகசியமானது, वो सारे मिस्ट्री को प्रभु रिवील करेंगे। அந்த எல்லா ரகசியத்தையும் தேவன் வெளிப்படுத்துவார். मिस्ट्री, द वर्ड मिस्ट्री, அந்த ரகசியம் என்கிற வார்த்தை, मिस्ट्री को इब्रानी भाषा में बोलते हैं, அந்த ரகசியத்துக்கு இப்ரானி பாஷையில் என்ன சொல்கிறோம்? सोड, சோர்ட், SOD, SOD, சோர்ட். सोड बोलेंगे तो சோர்ட் என்று சொன்னால் उसका मतलब होता है मिस्ट्री। அதுக்கு அர்த்தம் ரகசியம். Now सोड को लिखने के समय சோடை எழுதும்போது ये 3 अक्षर अपन देख सकते இந்த हैं। 3 எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். इसमें ये पहला अक्षर जो है इसे बोलते हैं सामेक, இதுல முதல் எழுத்து வந்து அதை சாமேக் என்று சொல்கிறோம். दूसरा अक्षर जो है वाव, அது இரண்டாவது எழுத்து வந்து வாவ், और तीसरा अक्षर जो है दालत। மூன்றாவது எழுத்து தாலத். ये 3 अक्षर मिलकर हम उसे सोड बोलते हैं। இந்த 3 எழுத்தையும் சேர்ந்து அதை சோடு என்று சொல்கிறோம். Now इसमें जो पहला अक्षर होता है, இதுல முதலாவது எழுத்தானது इसे सामेक बोला जाता है। அதை சாமேக் என்று சொல்கிறோம். उसे प्राचीन काल का जो हिब्रानी भाषा में लिखने के समय அது ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல எழுதும்போது लिखा जाता है, அது விதமாக எழுதப்படுகிறது. इस तरह एंटीना जैसा होता है वो। அது ஒரு ஆன்டினா போல இருக்கும். पुराना समय में टीवी का एंटीना होता है, பழைய நாட்களிலே அந்த டிவி ஆன்டினா இருக்கும் அல்லவா, इस तरह एंटीना जैसा होगा। அது ஆன்டினா மாதிரி இருக்குது. इसे बोलते हैं सामेक। இத சாமேக் என்று சொல்கிறோம். लेकिन ये सामेक को ஆனா இந்த சாமேக்கை थोड़ा सा अपन एक्सटेंड करेंगे, அதை கொஞ்சம் விரிப்போம். हर एक जो लाइन है उसको थोड़ा सा एक्सटेंड करेंगे। ஒவ்வொரு லைனையும் நம்ம விரிக்கலாம். ये बीच का लाइन थोड़ा ऊपर किया हूँ, மத்திய லைனை நம்ம விரிக்கலாம். और ऊपर का टॉप लाइन को मैं इस तरह में एक्सटेंड कर दिया हूँ, மேலே உள்ள லைன் எப்படி விரிக்கலாம். और सेकंड लाइन को मैं इस तरह में एक्सटेंड कर दिया हूँ, இரண்டாவது லைனை நான் இப்படி விரித்து விட்டேன். और तीसरा लाइन को मैं इस तरह एक्सटेंड कर दिया हूँ। மூன்றாவது லைனை விரித்து விட்டேன். ये क्या है? இது என்னது? ये लैम्प स्टैंड है, இது ஒரு குத்து விளக்கு. ये मेनोरा है, இது மெனோரா. जो 7 दीवट है, இது 7 குத்து விளக்கு. ये 7 दीवट के बारे में बताता है। 7 குத்து விளக்கு குறித்து சொல்லுகிறது. ये सामेक जो है, இந்த சாமேக்கானது उसे प्राचीन काल का हिब्रू में लिखने के समय அதை ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல எழுதும்போது एक एंटीना जैसा लगता है, ஒரு ஆன்டினா மாதிரி இருக்குது. लेकिन उसे थोड़ा सा एक्सटेंड करने के அதை समय கொஞ்சம் அதை உயர்த்தி விட்டால் वो मेनोरा जैसा हो गया है। அது மெனோரா போல ये இருக்குது. मेनोरा का भेद क्या है? இது மெனோராவுடைய ரகசியம் என்ன? What is the mystery about this menorah? இந்த மெனோராவுடைய ரகசியம் என்ன? इस 7 दीवट के बारे में जो गुप्त की बात क्या है? இந்த 7 குத்து விளக்கு பற்றி என்ன ரகசியம்? प्रकाशित वाक्य पहला अध्याय, வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம், उसमें आखिरी वचन अपन पढ़ने के समय கடைசி வசனத்தை வாசிக்கும் போது इस 7 दीवट के बारे में लिखा गया है, 7 குத்து விளக்கை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. और ये कोई इंसान ने नहीं बताया, இது ஒரு நபர் சொல்லவில்லை, लेकिन मसीह ने खुद बताया। தேவனே சொல்லி இருக்கிறார். इसके रहस्य को प्रभु ने खुद बताया है। இந்த ரகசியத்தை தேவனே சொல்லி இருக்கிறார். उस वचन को अपन सुनेंगे, அந்த வார்த்தையை நம்ம கேட்போம். अर्थात उन 7 तारों का भेद अर्थात जो 7 तारों का भेद जिन्हें तूने मेरे दाहिने हाथ में देखा था, और उन 7 सोने की दीवटों का भेद, वे 7 तारे 7 कलीसियाओं के दूत है, और वे 7 दीवट 7 कलीसियाएं हैं। 7 दीवट क्या है? அந்த 7 குத்து விளக்கு என்னது? 7 कलीसिया है। 7 சபைகள். That menorah,
it stands for the seventh church. அந்த மெனோரா 7 சபைக்காக நிக்கப்படுகிறது. 7 कलीसिया को इंडिकेट करता है. 7 சபையை குறிக்கிறது. So ये मेनोरा किसको इंडिकेट करता है? இந்த மெனோரா எதை குறிக்கிறது? It indicates the seventh church. அது 7 சபைகளை குறிக்கிறது. और ये चर्च, இந்த சபை ये यहूदियों के बीच का चर्च नहीं है. இது யூதர்கள் மத்தியில் உள்ள சபைகள் அல்ல. बहुत अच्छी तरह से एक्सप्लेन किया चर्च के बारे में. நேத்து சபைகளை குறித்து நல்ல வர்ணித்தார். ये 4 दीवार चर्च नहीं है. இந்த 4 செவர் சபை அல்ல. जिधर 2 जन 3 जन मेरे नाम से इकट्ठे हैं, எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடுகிறீர்களோ वही चर्च है. அதுதான் சபை. आप किधर भी इकट्ठा हो जाओ, நீங்க எங்கேயும் சேருங்க, that is the church. அதுதான் சபை. ये 7 दीवट இந்த 7 குத்து விளக்கு, 7 church है. இந்த 7 குத்து விளக்கு 7 சபைகள். 7 church कौन सा चर्च है? இந்த 7 சபைகள் எந்த சபைகள்? उसमें 11 वचन में लिखा है. 11ஆம் வசனத்தில் எழுதப்படுகிறது. एफिसस, स्मिर्ना, पेरगमु, एफेसस, स्मिर्ना, पेरगमु, थियतीरा, फिलाडेल्फिया. ऐसा लवोदिकिया, इस तरह 7 चर्च के बारे में लिखा है. விதமாக 7 சபைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ये 7 कलीसिया, இந்த 7 சபைகளும் यहूदी का कलीसिया नहीं है. அது யூதர்களுடைய சபைகள் அல்ல. वो कलीसिया जेंटाइल का है. அது அந்நிய ஜாதியுடைய சபை. So ये मेनोरा क्या है? இது மெனோரா என்னது? This is a gentile church. இது பிரஜாதி சபை. ये विधर्मी का चर्च के बारे में इंडिकेशन है. இது பிரஜாதி சபை குறித்து சொல்லுகிறது. ये हमारे बारे में बोला गया है. இது நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. मिस्ट्री रिवीलेशन किसको मिलेगा? ரகசியம் யாருக்கு கிடைக்கும்? मिस्ट्री किसको रिवील होगा? ரகசியம் யாருக்கு வெளிப்படும்? To the gentile church. அது பிரஜாதிகளுக்கு. जो प्रभु का नाम से गैदर होते हैं, தேவனுடைய நாமத்தினாலே யார் சேர்றாங்களோ वही चर्च है. அதுதான் சபை. और उनके बीच में ये भेद प्रकट होगा. அவங்க மத்தியிலே இந்த ரகசியம் வெளிப்படும். ये वाव क्या करता है मालूम है? இந்த வாவ் என்ன செய்யும் தெரியுமா? 2 चीजों को जोड़ता है. 2 காரியத்தை இணைக்கிறது. It will unite 2 things. அது 2 காரியத்தை இணைக்கிறது. आज यहाँ पर ये वाव किसको इंडिकेट कर, किसको यूनाइट कर रहा है? இந்த வாவ் யாரை இணைக்கிறது? ये चर्च இந்த சபை. और डोर, दौलत बोले तो क्या है? இந்த தயலத் என்று சொன்னால் என்ன? डोर है. டோர், வாசல். So ये sword, இந்த சோடு ஆனது मिस्ट्री अगर आपको रिवील होना है, இந்த ரகசியம் வெளிப்பட வேண்டும் तो என்றால் आपको डोर के अंदर एंट्री होना है. நீங்க அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். आपको एक डोर के अंदर एंट्री होना है. அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். और वो डोर हमारे लिए कौन है? அந்த வாசல் நமக்காக யாரு? मसीह ने कहा, I am the door. தேவன் சொன்னார், நானே அந்த வாசலாக He is இருக்கிறேன். the door for the church. அவர்தான் சபைக்கு வாசலாக இருக்கிறார். अगर हम उस द्वार के अंदर जाएंगे, நம்ம அந்த வாசலுக்குள்ளே சென்றோமானால் all the mysteries will be opened for you. எல்லா ரகசியமும் உங்களுக்கு வெளிப்படும். सारे मिस्ट्री आपके लिए ओपन हो जाएगा. எல்லா ரகசியமும் வெளிப்படும். इसे बोलते हैं sword. இதை நம்ம சோடு என்று சொல்கிறோம். आज ये sword का और आपका संबंध है. இன்னைக்கு இந்த சோடும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. The mystery of the kingdom, இந்த ராஜ்யத்தின் ரகசியம் it will be revealed to you, அது உங்களுக்கு வெளிப்படும், but not to others. மற்றவர்களுக்கு அல்ல. It is given to you, அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, but not to others. ஆனா மற்றவர்களுக்காக அல்ல. You बोलेगा तो किसके बारे में बोल रहा हूं मैं? நீங்க என்று சொன்னா யாரை குறித்து சொல்கிறேன்? I am talking about the church. நான் சபை குறித்து சொல்கிறேன். I am talking about the gathering. You are gathering in the name of the Lord. நான் நீங்க தேவனுடைய நாமத்தினாலே இங்க வாரீங்க. So जितने लोग प्रभु का नाम से इकट्ठे होते हैं, யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறீர்களோ वो डोर के पास जाना है. அந்த செவரிடத்தில் செல்ல வேண்டும், அந்த வாசலிடத்தில் செல்ல इसलिए வேண்டும். 12 शिष्य ने क्या किए? அதனால 12 சீஷர்கள் என்ன செய்தார்கள்? जब प्रभु पैराबल में बात करने शुरू किए, தேவன் ஓமைகளை பேசும்போது सब खत्म होने के बाद எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் एक दूसरे से बात नहीं किए. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல. अरे इसका मीनिंग क्या है? இதுக்கு அர்த்தம் என்னது? प्रभु ने ऐसा बोले थे. தேவன் எப்படி சொன்னார்? What will be the meaning? இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? पेत्रस बोला होगा ये ऐसा होगा. பேதுரு சொல்லிருக்கலாம் இது இப்படி இருக்கும். दूसरा बोला, मैथ्यू बोला होगा, மத்தேயு சொல்லிருப்பான், अरे तू तो मछुआ है, நீ மீனவன், तू तो अनपढ़ है, தூ உனக்கு படிப்பறிவில்லாதவன், तेरा रेवलेशन बराबर नहीं है. உன்னுடைய வெளிப்பாடு சரியில்லை. ये जो है टैक्स कलेक्टर है, இவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், पढ़ा लिखा आदमी है, இவன் படித்த நபர். ये बोला होगा नहीं नहीं ऐसा होगा. இவன் சொல்லிருப்பான் ஒருவேளை இப்படி இருக்கலாம். लेकिन उन्होंने ऐसा नहीं किया. ஆனா அவங்க அப்படி செய்யவில்லை. They left all their mind. அவங்க யோசனை எல்லாம் விட்டு விட்டு, उनका माइंड में जो कुछ आता है सब दूर रखे. அவங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் விட்டு விட்டு उन लोग सब जन डोर के पास गए. எல்லோரும் வாசலிடத்தில் சென்றார்கள். डोर कौन है? வாசல் யாரு? यहोशुआ. யெகோஷுவா தான் டோர். सब लोग जाने के बाद எல்லோரும் போனதுக்கு அப்புறம் कुछ 12 चेले அந்த 12 சீஷர்கள் ऐसे चलकर डोर के पास गए அந்த நடந்து போய் அந்த வாசலிடத்தில் சென்றார்கள். और कहा प्रभु
அது சொன்னாங்க, தேவனே ये पैराबल क्या है हमें समझ में नहीं आया. இந்த இந்த ஓமைகள் என்ன எங்களுக்கு புரியவில்லை. Lord started revealing to them. தேவன் அதை வெளிப்படுத்த விரும்பினார். So ये mystery किसको reveal होगा? இந்த ரகசியம் யாருக்கு வெளிப்படும்? The mystery will be revealed only to the church. அந்த ரகசியம் சபைக்கு மாத்திரம் தான் வெளிப்படும். I mean church means what? சபை என்றால் என்ன? The people who are gathered in his name. அவருடைய நாமத்தினாலே கூடுகிற ஜனங்கள். सिर्फ उनको प्रभु प्रकट करके देंगे. அவங்களுக்கு மாத்திரம் தான் வெளிப்படுத்தி கொடுப்பார். Because only those people know. ஏனென்னா அவங்க மட்டும் தான் தெரியும். उनको ही पता है. அவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். कहां पर जाएंगे तो मुझे revelation मिलेगा. எங்க போனால் எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும் என்று. डोर के पास जाओ. வாசலிடத்தில் செல்லுங்கள். आज मैं आपको revelation नहीं दे रहा हूं. இன்னைக்கு நான் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுக்கிறது இல்ல. आपको डोर की तरफ मैं इशारा कर रहा हूं. நான் அந்த வாசலிடத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். आप यहोशुआ डोर के पास जाओ. நீங்க யோசுவா வாசலிடத்தில் செல்லுங்கள். वहां पे प्रभु आपको रिवील करेंगे. அங்கே தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். एक बार पूना के अंदर பூனாவிலே यहोशुआ का नाम हिब्रू में लिख के डाला था. யோசுவாவுடைய பேரை ஹீப்ரூல எழுதி போட்டிருந்தேன். हिब्रू में 7 अल्फाबेट्स आता है. எபிரேய மொழியில 7 எழுத்துக்கள் வருது. योद हे वाव शिन वाव आइन हे. யோத் ஹே வாவ் ஷின் வாவ் ஐன் ஹே. मैं डोर जो है कौन सा अल्फाबेट है? டோர் எந்த ஆல்பபெட்? दालत है. मैं वो फैमिली के पास बोला. நான் அந்த குடும்பத்திற்கு சொன்னேன், यहोशुआ का नाम के अंदर डोर है. யோசுவாவுடைய பேருக்குள்ளாக அந்த வாசல் இருக்கிறது. हाँ यहोशुआ तो डोर ही है. அவங்க சொன்னாங்க யோசுவா வாசல் தான். नहीं नहीं नाम के अंदर डोर है. நான் சொன்னேன் அந்த நாமத்துக்குள்ளாக ஒரு வாசல் இருக்குது. देखते मैं से बोलकर चले गया. நான் சொல்லிட்டு நான் போயிட்டேன். वहां पर वो सिस्टर जो है वो अल्फाबेट को देखती बैठी. அந்த சகோதரி அந்த எழுத்துக்களை பார்த்து கொண்டே இருந்தார். योद का मतलब होता है हाथ. யோத் என்றால் கரம். हे बोले तो देखो. ஹே என்றால் பாருங்கள். वाह बोले तो किल्ला. शिन बोलेगा तो टीथ. வாவ் என்றால் ஆணி. ஷின் என்று சொன்னால் பல். वाव बोले तो किल्ला है. आइन बोले तो आंख है. வாவ் என்று சொன்னால் ஆணி. ஐன் என்று சொன்னால் கண்ணு. हे बोले तो देखो. ஹே என்று சொன்னால் பாருங்க. इसमें डोर किधर है? இதுல வாசல் எங்க இருக்குது? करीबन 2-3 घंटा बैठकर देख रहे थे. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்தாங்க. बाद में रो पड़े. அதுக்கப்புறம் அழுதுட்டு रोकर प्रभु से प्रार्थना किया. அழுது தேவன்ட்ட கேட்டாங்க, प्रभु मुझे क्यों नहीं दिख रहा डोर? எனக்கு ஏன் அந்த வாசல் தெரிய மாட்டேங்குது? वाल्टर पास्टर को दिख लिया. வால்டர் பாஸ்டருக்கு தெரிஞ்சிட்டு, लेकिन मुझे क्यों नहीं दिख रहा है? ஆனா எனக்கு ஏன் தெரிய She மாட்டேங்குது? was crying. அவ அழுது கொண்டே இருந்தா. जाके प्रार्थना करके सो गए. ஜெபித்துட்டு தூங்கி விட்டாங்க. प्रभु ने उनको जगाए. ஆண்டவர் அவங்களை எழுப்பி वो नींद में उठे. தூக்கத்துல எந்திரிச்சு ऐसे बोर्ड के सामने खड़े हो गए. அந்த போர்டு முன்னால நின்று और वहां से आवाज आया. அங்கிருந்து சத்தம் வந்தது. இது யோத். யோத் हे ஹே वाव வாவ் आई एम द डोर. நானே வாசல். ऐसा करके आवाज आया. அப்படி ஒரு சத்தம் वो வந்தது. डोर कहां पर है करके प्रभु ने उनको बताया. அந்த வாசல் எங்க இருக்குன்னு அவங்ககிட்ட தேவன் சொன்னார். The Lord will show you the door. தேவன் அந்த வாசலை உங்களுக்கு காட்டுவார். And the door is Joshua himself. அந்த வாசல் தேவன் யோசுவா தானே. आप वो डोर के पास जाएंगे ना. நீங்க அந்த வாசலிடத்தில் சென்றால் The mysteries will be revealed. அந்த ரகசியம் வெளிப்படும். ये सिर्फ और सिर्फ मंडली के लिए है. இது வெறும் சபைக்காக மாத்திரமே. Those who are gathering in his name. யாரெல்லாம் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ उनके लिए वो mystery reveal होगा. அவங்களுக்காகவே அந்த ரகசியம் வெளிப்படும். बाकी लोगों के लिए mystery होगा. மற்றவர்களுக்கு அது ரகசியமாகவே இருக்கும். सोचेंगे அவங்க நினைப்பாங்க, I got a great revelation. எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்து விட்டது. लेकिन वो सब टुसपुस हो जाएगा. அது அப்படியே போய்விடும். देखो जब अभी ये लाइट है. இந்த லைட் இருக்குது. ये लाइट अभी अपने को बहुत अच्छा लग रहा है. இப்போ நமக்கு நல்லா நன்றாக रात தெரிகிறது. के समय में बहुत अच्छा लग रहा था. இன்னும் இரவு நேரத்துல இன்னும் அதிகமா நல்லா இருந்தது. डुप्लीकेट लाइट रात में बहुत अच्छा शाइन होता है. அந்த டூப்ளிகேட் லைட் இரவிலே நல்ல ஷைன் ஆகும். आप पूना से आने के समय பூனால இருந்து நீங்க வரும்போது अगर रात को இரவிலே வந்தால் लोनावाला पार करने के बाद லோனாவாலா கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் आप ऐसे देखेंगे ना पूरा क्या बोलते हैं उसे वैली घाट रहेगा वहां पर. அது பூரா மலை பிரதேசம். और इतना अच्छा नजारा होता है. அவ்வளோ ஒரு நல்ல பார்வை இருக்கும். ऐसा लगेगा आपको ऊपर का तारा नीचे आ गया है. உங்களுக்கு அப்படி ஒரு நினைவு வரும், மேல உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் கீழே வந்த மாதிரி. ऐसा नीचे नीचे दिखेगा आपको. கீழே நட்சத்திரங்கள் மாதிரி தெரியும். लेकिन जैसे सूरज आता है ஆனா சூரியன் வரும்போது डुप्लीकेट सब निकल जाएगा. அந்த டூப்ளிகேட் எல்லாம் மறைந்து போகும். डुप्लीकेट शाइन नहीं कर सकता. டூப்ளிகேட் ஷைன் ஆக முடியாது. जब धार्मिकता का सूरज उगकर आने के समय நீதியின் சூரியன் உதித்து வரும்போது सारे डुप्लीकेट निकल जाएगा. எல்லா டூப்ளிகேட்டும் மறைந்து போகும். आज बहुत से लोग डुप्लीकेट के अंदर ही जी रहे हैं.
हैं. அநேக டூப்ளிகேட் குள்ளாகவே இருக்கிறார்கள். This light is so wonderful. இந்த வெளிச்சம் அழகாக இருக்கிறது. ये जुमरा बहुत अच्छा है. அந்த ஜூமர் நல்லா இருக்குது. ये लाइट बहुत अच्छा है. இந்த லைட் நல்லா இருக்குது. जैसे ही सूरज आया, சூரியன் வரும்போது अरे ये तो रात को बहुत अच्छा दिख रहा था. இரவிலே நல்லா இருக்குது. अब सूरज अच्छा दिख रहा है. இப்போ சூரியன் நல்லா இருக்கிறது. The original mystery revealed. அந்த உண்மையான ரகசியம் வெளிப்பட்ட உடனே तो उसे कोई भी बर्दाश्त नहीं कर அதை யாருமே அனுபவிக்க முடியாது. So ये राज्य का सुसमाचार, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் वो एक mysterious है. அது ஒரு ரகசியமாக ये இருக்கிறது. सिर्फ मंडली को ले दिया जाता है. இது வெறும் சபைக்காக கொடுக்கப்படுகிறது. जब भी चर्च करके बोलूंगा, நான் எப்போதும் சபை என்று சொல்லும்போது वो मैं चार दीवार के बारे में नहीं बोल रहा हूँ. நான் நாலு செவரை குறித்து சொல்லவில்லை. I'm talking about the people who are gathered in his name. நான் தேவனுடைய நாமத்தினாலே கூடின ஜனங்கள் சொல்லுகிறேன். वही चर्च है. அதுதான் சபை. वो चर्च, அந்த சபை ये डोर के अंदर यूनाइट हो जाएगा. இந்த வாசலுக்குள்ளே சேர்ந்து விடும். ये डोर उनको खींच लेगा. இந்த வாசல் அவங்களை இழுத்துக் கொள்ளும். ताकि मिस्ट्रीज को रिवील कर सके. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக. सोच के देखो, मिस्ट्री ऑफ द किंगडम. யோசித்து பாருங்க அந்த ராஜ்யத்தின் ரகசியம். सेले लोग आकर पूछे, சீஷர்கள் வந்து கேட்டாங்க, हमें जरा मिस्ट्री बताओ ना. எங்களுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டுங்களேன். प्रभु ने रिवील किया. தேவன் வெளிப்படுத்தி காட்டினார். Once again he will do the same thing. மீண்டும் அதே காரியத்தை செய்வார். वो दिन में जो किया है, அன்னைக்கு எது செய்தாரோ वही चीज आज भी करेंगे. அதே இன்னைக்கும் செய்வார். इसे बोलते हैं मिस्ट्री. இதையே ரகசியம் என்று சொல்கிறோம்.